இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். மெஷ் அனாலிசிஸ் மெத்தட், நோடல் அனாலிசிஸ் மெத்தட். இங்க வந்து ஜஸ்ட் ஓவர்வியூ மட்டும் தான் கொடுக்க போறேன். இன்டெப்த் போய் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் போட போகிறது கிடையாது. நம்ம இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல எப்படி வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அது வந்து மெஷ் அனாலிசிஸ்ல போட்டால் பெஸ்ட்டா இல்லை நோடல் அனாலிசிஸ்ல அப்ரோச் பண்ணால் பெஸ்ட்டா அப்படின்றத பார்க்கலாம். அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுலேயும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மெஷ் ஈக்குவேஷன்ஸ், இது ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். m is equal to b minus n plus 1. ஸோ mன்றது மெஷ், நம்பர் ஆஃப் மெஷ், bன்றது பிரான்ச்சஸ், nன்றது நோட்ஸ். லூப்ன்றது என்னன்னு சொன்னா ஆல் பாசிபிள் க்ளோஸ்ட் பாத். ஸோ m plus 1. mன்றது மெஷ்ன்றது மினிமம் பாசிபிள் க்ளோஸ்ட் பாத், lன்றது ஆல் பாசிபிள் க்ளோஸ்ட் பாத். அடுத்தது இதோட கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க, நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் நோட்ஸ் ஆர் நோட் பேர். அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் -1 அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷன் நிறைய வாட்டி கேட்குறாங்க, ப்ராப்ளம் கேட்குறாங்க. அதுல இருந்து இண்டிபெண்டன்ட் நோட் ஆர் நோட் பேர் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. மெஷ் கம்மியாக இருந்தால் மெஷ் மெத்தடு, நோட்ஸ் கம்மியாக இருந்தால் நோட் மெத்தட். ஏன்னா மெஷ் நம்பர் ஆஃப் மெஷ் டிபெண்ட் பண்ணி தான் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்க போகுது. மெஷ் மெத்தட்ல நம்பர் ஆஃப் நோட் பேரை டிபெண்ட் பண்ணி தான் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நோட் மெத்தட்ல இருக்க போகுது. அப்போ நமக்கு எது ஈஸியாக இருக்கும், எது ப்ரிஃபர் பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கம்மியாக இருக்க மெத்தட் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ எது கம்மியாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மெத்தடை யூஸ் பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம். டேரெக்டாக போயிடலாம். இங்கே ஒரு 3 மெஷ் நெட்வொர்க் எடுத்துருக்கோம். ஸோ இங்கே நம்ம பண்ணியிருக்கிறது மேட்ரிக்ஸ் மெத்தட் ஆர் டிட்டர்மினன்ட் மெத்தட் ஆர் அதர்வைஸ் இட்ஸ் கால்ட் அஸ் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட். ஜஸ்ட் ஒரு சர்க்யூட்டை பார்த்தே நம்ம வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸை எழுதிடலாம். அதனால இன்ஸ்பெக்ஷன் மெத்தட். ஒரு 3 மெஷ் இருக்க மாதிரி ஒரு சர்க்யூட் எடுத்திருக்கோம். VA VB 2 சோர்ஸ் இருக்கு, RA RB RC RD RE 5 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. எப்பவுமே மெஷ் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லூப் கரண்ட்ஸை நாம அசியூம் பண்ணணும். ஸோ இந்த சர்க்யூட்ஸ்ல இந்த நோட்ஸ்ல இங்கெல்லாம் நான் ரெட் கலர்ல போடணும், அதெல்லாம் நாம அசியூம் பண்ண போற காம்பனன்ட்ஸ். ஸோ இங்கே வந்து மெஷ் மெத்தட்ல மெஷ் கரண்ட்டை நாம அசியூம் பண்ணணும். ஸோ நீங்க டைரக்ஷன் மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் எடுப்போம், அதே எடுத்துக்கோங்க. ஏன்னா அதை அப்ளை பண்ணி தான் நம்ம இந்த இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை போட போறோம். ஸோ R into I is equal to V in matrix form. All the 3 in matrix form. 3 மெஷ் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் 3x3 மேட்ரிக்ஸ் வரும். அண்ட் கரண்ட் 3 இருக்கிறதுனால ஒரு காலம் மேட்ரிக்ஸ் வரும். வோல்டேஜ் எத்தனை மெஷ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் வோல்டேஜ் இங்கே நம்ம போடுவோம். ஸோ அதுவும் காலம் மேட்ரிக்ஸ் வரும். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். R11 R12 R13 எல்லாம் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரோ சொல்றேன். R11 என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் லூப்ல இருக்கக்கூடிய எல்லா ரெசிஸ்டன்ஸும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் லூப்ல என்னெல்லாம் இருக்கு, RA RB ரெண்டும் இருக்கு. ஸோ RA பிளஸ் RB, R11 RA பிளஸ் RBன்னு போட்டிருக்கோம். R12ன்றது என்னது, 1 மெஷ்க்கும் 2 மெஷ்க்கும் காமனா இருக்க ரெசிஸ்டன்ஸ். அப்படி பார்த்தா RAக்கும் 1 மெஷ்க்கும் 2 மெஷ்க்கும் காமனா இருக்கிறது RB. ஸோ R12 ஈக்குவல் டு RB. அண்ட் டைரக்ஷன் வந்து மைனஸ்னு போடணும், சைன் வந்து மைனஸ் போடணும். ஏன்னா இங்க I1 கரண்ட் ஒரு டைரக்ஷன்லையும் I2 கரண்ட் ஒரு டைரக்ஷன்லையும் போகும். 2 கரண்ட்டும் இதுல போகுது, அதனால டிஃபரன்ஸ் கரண்ட் தான் இதுல போகும். அதனால இங்க மைனஸ் போட்டுருணும். R13 அப்ப என்னவா இருக்கும், 1க்கும் 3 மெஷ்க்கும் இருக்கிற காமன் டிஸ்டன்ஸ். இங்க 1 3 கனெக்ட் ஆகல, அதனால 0 போடுவோம். ஸோ அதே மாதிரி மீதி எலிமெண்ட்ஸையும் போடுங்க. ஸோ இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா டைகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்னு எடுக்க போறோம், நான் டைகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவ்னு வர போறோம். I1 I2 I3. இப்போ இந்த V மேட்ரிக்ஸ் எப்படி ஃபில் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் மெஷ்ல இருக்கிற வோல்டேஜ் சோர்ஸ் இதுல பாருங்க பிளஸ்ல இருந்து கரண்ட் லீவ் ஆகுது. ஸோ பிளஸ் VA. இந்த இதுல பாருங்க பிளஸ் உள்ள கரண்ட் என்டர் ஆகுது. ஸோ மைனஸ் VB. நமக்கு தெரிஞ்சதுதான் இது ஆல்ரெடி. இப்போ நமக்கு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல இக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம ட்ராமர்ஸ் ரூல் எடுப்போம். I1 ஏன்னா அன்னோன், இது 3 தான் அன்னோன் நமக்கு. ஸோ I1 equal to del1 by del, I2 equal to del2 by del, I3 equal to del3 by del. ஸோ டெல்ன்றது என்ன, இதோட டிட்டர்மினன்ட், இந்த R மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்னு தெரியும், அதான் இங்க போட்டிருக்கோம் டெல்டா. del1ன்றது என்னது, இந்த டெல்டாவோட ஃபர்ஸ்ட் ரோவை இந்த V-ஆல ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் ரோவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், del1 கிடைச்சிருச்சு. இதோட டிட்டர்மினன்ட் இருக்கும். del2க்கு செகண்ட் ரோவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ del3 இருந்தால் தேர்ட் ரோவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ del1 del2 del3 இருந்துச்சுன்னா இந்த 3 கரண்ட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பட் ப்ராப்ளம் எப்பவுமே லூப் கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி நமக்கு இருக்காது. அதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அர்த்தமே கிடையாது. எப்படி கேட்பாங்கன்னா ஃபைண்ட் த பிரான்ச் கரண்ட் ஆர் பவர் கன்சியூம் பை திஸ் பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ எந்த ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்கன்னு பாருங்க கொஸ்டின்ல. சப்போஸ் இந்த RA ரெசிஸ்டன்ஸோட பவர் டெசிபேஷன் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா அப்போ நமக்கு I1 வேல்யூ தெரிஞ்சாலே போதும். இதுல I1 கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். இப்போ I1 ஸ்கொயர் இன்டூ RAன்னு போட்டால் ஆன்சர் வந்துடும். அப்போ I1 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. I1 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா டெல்லும் del1ம் தெரிஞ்சா போதும். இதெல்லாம் நம்ம போட்டுட்டு இருக்கிறதால டைம் வேஸ்ட் பண்ண தேவை. சரியா? அதே மாதிரி இப்போ இந்த RB இருக்க கரண்ட் கேட்குறாங்க.
இல்லை ஆர்பியில் இருக்க பவர் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஆர்பியில் என்ன நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I1 ஃப்ளோ ஆகுது, I2 ஃப்ளோ ஆகுது. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ I1 I2 ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். அப்போ I3 தேவை கிடையாது. அது மாதிரி உங்களுக்கு கொஷினில் என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அதை பார்த்து அதை மட்டும் சால்வ் பண்ணி டைம் சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, நோட் வோல்டேஜ் மெத்தட். மறுபடியும் அதே 3 மெஷ் சர்க்யூட் தான் எடுத்திருக்கேன். இங்கே வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸை நோட்ஸ் பேஸ் பண்ணி எழுத போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பிரின்சிபல் நோட்ஸ், சிம்பிள் நோட்ஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்க. எங்க கரண்ட் டிவைட் ஆகலையோ அதை வந்து சிம்பிள் நோட்னு சொல்ல போகிறோம். எங்க கரண்ட் டிவைட் ஆகுதோ அதை வந்து பிரின்சிபல் நோட்னு சொல்ல போகிறோம். ஸோ இங்கே பாருங்க, இந்த 4, 5 எல்லாம் வந்து சிம்பிள் நோட். கரண்ட் இங்கே டிவைட் ஆகாது, இதே கரண்ட் தான் இங்கே ஃப்ளோ ஆகும். ஆனால் இந்த 1, 2 ஆர் 3ல பாருங்க நமக்கு கரண்ட் டிவைட் ஆகும். 1ல இங்கேருந்து வர கரண்ட் இங்கேயும் டிவைட் ஆகும். அதே மாதிரி இங்கேருந்து வர கரண்ட் இங்கேயும் டிவைட் ஆகும். 3யை பொறுத்த வரைக்கும் எல்லா கரண்ட்டும் ஆட் ஆகி ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும். ஸோ 1, 2, 3 வந்து பிரின்சிபல் நோட், 4 and 5 வந்து சிம்பிள் நோட். இதே சர்க்யூட்டை தான் நம்ம இங்கே ரீட்ரா பண்ணியிருக்கோம் ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ நம்ம பிரின்சிபல் நோட்ஸ் மட்டும் டாமினேட்டாக தெரியுன்றதுக்காக ரீட்ரா பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்படியே கூட வச்சு போடலாம். இதில் ஒரு நோடை நம்ம எப்போதும் ரெஃபரன்ஸ் நோட்னு எடுத்துப்போம். இங்கே நோட் 3 ரெஃபரன்ஸ் நோட்னு எடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது வோல்டேஜ், நோட் வோல்டேஜ் மெத்தட். இந்த பிரின்சிபல் நோட் 1 and 2ல இருக்க போகிற வோல்டேஜ் நமக்கு வேணும். அப்போ ஒரு நோட 0 கிரவுண்ட் ஆர் ரெஃபரன்ஸ் நோடுன்னு வச்சிட்டோம்னு சொன்னால் 2 வோல்டேஜ் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ பாருங்க, இதை என்ன பண்ண போகிறோம், KCL requires total current out of node 1 to be 0. அந்த கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூஸ்வலாக எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா, இந்த ஒரு நோடு எடுத்துட்டா இந்த நோட்லேருந்து எல்லா கரண்ட்டுமே அவுட்டர் கரண்ட்டுன்னு சொல்லி அசியூம் பண்ணிப்போம். அதேமாதிரி இந்த நோட்லையும் எல்லா கரண்ட்டும் அவுட்டர் கரண்ட்டுன்னு சொல்லி அசியூம் பண்ணி நம்ம ஈக்குவேஷனை எழுதுறோம். அவ்வளோதான். அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நோடுக்கு KCL அப்ளை பண்ண என்ன வருது பாருங்க, V1 minus VA. ஸோ இதில் இருக்கிறது V1, கரண்ட் வெளில போகுது, அதனால V1 minus VA divided by RA plus V1 by RB plus V1 minus V2 by RC. ஸோ பாருங்க, அதை எழுதிக்கணும் நீங்கள். அடுத்து நோட் 2 பாருங்க, V2 minus V1 by RC, V2 by RD, V2 minus VB by RE ன்னு எழுதிக்கும். V2 minus VB by RE equal to 0. இதுதான் மெத்தட். KCL அப்ளை பண்ணும்போது எல்லா கரண்ட்டும் அவுட்டர் கரண்ட்னு எடுத்துக்கணும். ஸோ தட் சம் ஆஃப் ஆல் த கரண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எத்தனை நோடு இருக்கோ அத்தனை நோடுக்கு KCL அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா டேரெக்டாக இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஸோ இங்கே எழுதும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மளோட மேட்ரிக்ஸ் வந்து G கண்டக்டன்ஸ் மேட்ரிக்ஸ் இன்டூ V ஈக்குவல் டு I. ஸோ KCL ஆர் நோடல் அனாலிசிஸ் மெத்தடில் G into V equal to I. Gன்றது கண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸோட இன்வர்ஸ். ஓகேவா? ஆர் உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா 1/R அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 1/R மேட்ரிக்ஸ் இன்டூ V ஈக்குவல் டு I மேட்ரிக்ஸ். ஸோ எப்படி எழுதிருக்கும் பாருங்க. இப்போ இது வந்து G11ன்றது என்ன, ஃபர்ஸ்ட் நோட்ல கனெக்ட் ஆகிருக்க எல்லா கண்டக்டன்ஸும். ஸோ GA + GB + GCன்னு வரும். அதை தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம், 1/RA + 1/RB + 1/RC எழுதியிருக்கோம் ரெசிஸ்டன்ஸில் கொடுத்துருக்கிறதுனால. சில ப்ராப்ளம்ல உங்களுக்கு நோடல் மெத்தட மூளையே யூனிட் கொடுத்துருப்பாங்க. நல்லா நீங்கள் சர்க்யூட்டை அதை நோட் பண்ணணும். நீங்கள் 2 ohmsன்னு கொடுத்துருக்காங்களா இல்லை 2 mho கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. mho கொடுத்துருந்தா அப்போ டைரெக்டாக நம்ம இங்கே வந்துட்டு 2 + 3 + 1 அப்படி போட்டுக்கணும். ஓம்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா 1/2 + 1/3 + 1/1 அந்த மாதிரி போடணும். அதை பார்த்து போடுங்க. அடுத்தது இந்த நான் டயகனல் எலிமெண்ட் பாருங்க, 2 நோடுக்கு காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது வந்து மைனஸ்ல எடுத்துருக்கோம். அகெயின் R21 G21 G22 போட்டிருக்கோம். இன்டூ அன்னோன் வந்து இங்கே வோல்டேஜ். ஸோ V1 V2 ஈக்குவல் டு 2 மெஷ்ல 2 ஈக்குவேஷனுக்கு இருக்கக்கூடிய கரண்ட், 2 நோடுக்கு இருக்கக்கூடிய கரண்ட். இந்த நோட்ல உங்களுக்கு சோர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, VA கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன கரண்ட் இங்கே இருக்கும், VA divided by RE. இந்த நோட்ல VB divided by RE, VB divided by RE. அண்ட் இதில் பாருங்க, இதில் நம்ம ரெண்டுமே ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். பிகாஸ் என்ன அசியூம் பண்ணுறோம், டிரைவ்ஸ் கரண்ட் இன்டூ நோடுன்னு அசியூம் பண்ணுறோம் 2 சோர்ஸ்க்குமே. ஸோ அதனால பாசிட்டிவ்னு எடுத்துருக்கோம். ஓகே, இந்த கரண்ட் டைரக்ஷனையும் இந்த கரண்ட் டைரக்ஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கு. ஸோ இது வந்து கரண்ட்டை டிரைவ் பண்ணுது அப்படின்ற மீனிங்ல VA by RA ப்ளஸும் VB by RE ப்ளஸும் எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனை மறுபடியும் கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி V1 V2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சப்போஸ் இதில் ஆன்சர் வந்து நெகட்டிவ் வருது ஆஃப்டர் சால்விங்,
ஆன்சர் இஸ் நெகட்டிவ் ஆஃப்டர் சால்விங் இருந்தா ஆன்சர்னா என்ன ஆன்சர் நமக்கு V1 V2 தான் ஆன்சராக இங்கே கிடைக்கும். அது ஏதாவது ஒன்று நெகட்டிவாக வருது அப்படின்னு சொன்னால் இட் மீன்ஸ் கரண்ட் டைரக்ஷன் இஸ் ரிவர்ஸ் ஆஃப் த அசியூம்டு ஒன். ஒரு ப்ராப்ளம் பார்த்தா நமக்கு நல்லாவே புரியும். ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு காமன் ப்ராப்ளம் எடுத்து ரெண்டு மெத்தடுக்குமே போட்டிருக்கும். obtain the current in each branch of the network. அதுதான் கொஷின். என்ன கண்டுபிடிக்கணும்? கரண்ட் இன் ஈச் பிரான்ச். இதில் எத்தனை பிரான்ச் இருக்கு? ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பிரான்ச் எடுத்துக்கலாம், இது ஒரு பிரான்ச் எடுத்துக்கலாம், இது ஒரு பிரான்ச் எடுத்துக்கலாம். அல்லது சிம்பிளாக சொன்னோன்னா இந்த பிரான்ச் இந்த பிரான்ச் இந்த பிரான்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ I5 ohms, I10 ohms, I2 ohms இதான் நம்மளை கேட்டிருக்காங்க. ரெண்டு மெத்தடும் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தடில் லூப் கரண்ட்ஸ் அசியூம் பண்ணியிருக்கோம் I1 and I2. ஸோ இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில் மேட்ரிக்ஸ் எழுதுங்க. R into I equal to V. இதில் V பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து கரண்ட் வந்து பாசிட்டிவ்லேருந்து வெளியே வருது, அதனால +20 போட்டிருக்கோம். இதில் பாருங்க இந்த கரண்ட் வந்து பாசிட்டிவ்ல என்டர் ஆகுது, அதனால -8 போட்டிருக்கோம். ஸோ டெல்டா del1 del2 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதுலேருந்து I1 I2 கிடைச்சோம். ஆனால் அதோட நமக்கு கொஷின் முடியல. நமக்கு கிடைச்சது இந்த லூப் கரண்ட்ஸ் தான். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது பிரான்ச் கரண்ட். அப்போ I5 I10 I2 இது கண்டுபிடிக்கணும். I5 என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும்? இதே I1 தான் இருக்கும். ஸோ I5 ohms is equal to I1 என்னவோ அதே தான் ஆன்சர். I2 ohms இதில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும்? இந்த I2 கரண்ட் தான். இந்த I2 தான் இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இப்போ I2 ohmஸும் வந்துட்டு 1 amps. இந்த I2 தான் I2 ohmஸோட ஆன்சர். I10 பாருங்க, I10ன்றது இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ்ல I1 இந்த டைரக்ஷன்லையும் I2 இந்த டைரக்ஷன்லையும் ஃப்ளோ ஆகுது. டிஃபரன்ஸ் கரண்ட் தான் I10ல இருக்கும். பாருங்க I10 is equal to I1 minus I2 equal to 1 amps வந்துச்சு. இப்போ இது -1 வந்திருந்தா I2 minus I1 தான் கரெக்ட் ஆன்சர்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நோடல் அனாலிசிஸ்ல பாருங்க அதே சர்க்யூட் தான். ஆனால் இங்கே என்ன நம்ம அசியூம் பண்ணணும்? நோட் அசியூம் பண்ணணும், நோட் வோல்டேஜ் அசியூம் பண்ணணும். ஸோ இங்கே ஒரே ஒரு பிரின்சிபல் நோட் ரெண்டு இருக்கு. இது ஒரு பிரின்சிபல் நோட் எடுத்துட்டோம், இதை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துட்டோம். ஸோ V1 அப்படின்னு எடுத்துக்கோம். ஒரு ஈக்குவேஷன் எடுத்தா போதும். இதுக்கு எல்லா கரண்ட்டையும் அவுட்வர்ட் கரண்ட்டையும் எடுத்துருக்கோம். பாருங்க ஈக்குவேஷன் பாருங்க, V1 -20 divided by 5. ஸோ இந்த கரண்ட் எழுதியிருக்கும் V divided by resistance 5. ஸோ இந்த கரண்ட். அடுத்து இந்த பிரான்ச் V by 10. ஆக்சுவலாக இது V -0/10 இருக்கும், அதுதான் V by 10 நம்ம எழுதுறோம். அடுத்தது இந்த பிரான்ச் V1 -8. இதுவும் வந்துட்டு ப்ளஸ் தான் இங்கே மேலே இருக்கு, அதனால இதுவும் -8 divided by 2 equal to 0 இருக்கும். இதுக்கு எல்சிஎம்லாம் எடுத்து சால்வ் பண்ணுங்க. V1 equal to 10 வோல்ட்னு கிடைக்குது நமக்கு. ஸோ V1 10 வோல்ட்னு கிடைச்சிருச்சு. நமக்கு I5 ohms வேணும் இல்லையா? I5 ohms எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? இந்த பாயிண்டோட பொட்டன்ஷியலும் இந்த பொட்டன்ஷியலும் நமக்கு தெரியும். இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸால டிவைட் பண்ணால் இதில் இருக்க கரண்ட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ I5 ohms is equal to 10 - 20. இது 10, இது 20 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 5. ஸோ -2 ohms வந்துச்சு. இப்போ என்ன அர்த்தம்? மைனஸ் வந்தால் என்ன அர்த்தம் சொன்னோம்? I5 ohmஸ்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து இன்டு த நோடு இருக்கு. நம்ம எடுத்தது அவுட் சைடு நோடுன்னு எடுத்தோம், பட் ஆக்சுவல் டைரக்ஷன் இன்டு த நோடு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க I2 ohmsன்றது நம்ம எப்படியும் இந்த ரெசிஸ்டன்ஸோட இந்த எண்டும் எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ரெசிஸ்டன்ஸோட இந்த எண்டு வந்து V1 பொட்டன்ஷியல் இருக்கா 10 வோல்ட்ல இருக்கு, இந்த எண்டு வந்து 8 வோல்ட்ல இருக்கு. அப்போ இங்கே எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்கும்? 10 - 8 டிவைடட் பை R2 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் 1 ohms. இது பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. இப்போ அசியூம் பண்ண டைரக்ஷன் கரெக்ட். இது I10 ohms. இதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகும்? இந்த பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும்? 10 இருக்கு, இது 0ல இருக்கு. ஸோ 10 - 0 divided by 10. 10 - 0 divided by 10 1 amps. இதுவும் பாசிட்டிவ். ஸோ கரெக்ட் டைரக்ஷன். புரிஞ்சிச்சா? ஓகே, இந்த ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். obtain current through the 10 volt battery for the circuit shown. 10 volt எங்க இருக்கு? இங்கே இருக்கு. இந்த பேட்டரியிலேருந்து வர கரண்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நமக்கு அவங்க மெஷ் அனாலிசிஸா நோடல் அனாலிசிஸா எதுவுமே சொல்லலை, நாமளே தான் டிசைட் பண்ணணும் இது மெஷ் அனாலிசிஸில் போடுறதா நோடல் அனாலிசிஸில் போடுறதான்ட்டு. எது நமக்கு ஈஸியோ அதை போட்டுக்க வேண்டியது தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மெஷ் அனாலிசிஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுன்றதுக்காக ரெண்டு மெத்தடுமே நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு மெஷ் அனாலிசிஸ் போட்டிருக்கேன். மெஷ் அனாலிசிஸில் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ 1 × 2 வோல்ட் வந்துச்சு. இந்த 2 ohms சீரீஸில் கொடுத்தேன். இது ஒரு லூப், இது ஒரு லூப். ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும் நமக்கு. I1 I2 ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். கிராமர்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கேன். I1 I2 ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நமக்கு கேட்டது 10 வோல்ட்ல இருக்கிற கரண்ட் தான். இந்த லூப்ல என்ன கரண்ட் இருக்கு? நமக்கு I2 தான் இருக்கு. அப்போ I2 ஈக்குவல் டு என்ன ஆன்சரோ அதுதான் ஆன்சர். I1 கூட நீங்க கண்டே பிடிக்கவே தேவையில்ல, I2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும் மெஷ் அனாலிசிஸ் மெத்தட்ல போட்டா. ரைட்டா? இதே நோடல் அனாலிசிஸ் மெத்தட்ல பாருங்க. ஸோ அந்த சர்க்யூட்டை தான் ரீட்ரா பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்
இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணிட்டேன், 3 ohmsன்னு போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த சர்க்யூட் எனக்கு வந்துச்சு. என்ன பண்ணுவேன், நான் நோடு வோல்டேஜை அசியூம் பண்ணேன். ஸோ வின்னு அசியூம் பண்ணிட்டேங்க. கேசியில் அப்ளை பண்ணுங்கள் நோடுக்கு. ஸோ V -2 டிவைடட் பை 3, V -2 டிவைடட் பை 3 ப்ளஸ் எல்லா கரண்ட் டைரக்ஷனும் அவுட்டர் அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அடுத்தது V டிவைடட் பை 2, அதாவது V -0/2, அதுதான் V/2 போட்டிருக்கோம். அடுத்தது இந்த சைடு வாங்க, இங்கே வந்து V -10 ஆக்சுவலாக வந்துருக்கணும். ஆனால் நமக்கு பேட்டரியை ரிவர்ஸ் பண்ணி கொடுத்ததுனால இந்த கரண்ட்டை மட்டும் எப்படி எடுத்துட்டோம், V +10 எடுத்துட்டோம். ஓகேவா, V +10 எடுத்துட்டோம். ரைட், டிவைடட் பை இந்த 1 ohms ஈக்குவல் டு 0. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணால் நமக்கு வோல்டேஜோட ஈக்குவேஷன் கிடைக்குது. வோல்டேஜோட ஆன்சர் கிடைக்குது. V ஈக்குவல் டு -5.1 வோல்ட்னு கிடைக்குது. அதுலேருந்து I ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ I இன் 10 வோல்ட் தான் நமக்கு வேணும். V +10 டிவைடட் பை 1 வரும், 4.91. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன்சரும் அதில் வந்து ஆன்சரும் ஒன்று தான் I2க்கு. ஆனால் இன்னும் இங்கே நம்ம வந்துட்டு ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது, ரெண்டு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. நூடல் மெத்தடில் ஒரே ஒரு ஈக்குவேஷனை எழுதிட்டு இதை சால்வ் பண்ணாலே ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா என்ன சொல்லிச்சு கண்டிஷனு, எது வந்துட்டு அக்ரியபிள் மெத்தட்னு பார்க்கும்போது எது நோடு கம்மியாக இருந்தால் நோடு மெத்தடும், நம்பர் ஆஃப் மெஷ் கம்மியாக இருந்தால் மெஷ் மெத்தடும் இருக்குன்னு சொல்லிச்சு. இப்போ இந்த சர்க்யூட்ல பாருங்க, 2 மெஷ் இருக்கு, ஆனால் ஒரே ஒரு நோடு தான் இருக்கு. அப்போ நோடு தான் கம்மியாக இருக்கு இல்லையா, அப்போ அதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட் நமக்கு. அப்போ நோடு தான் ஒரே ஒரு ஈக்குவேஷன் வரும், அதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட். ரைட்டா, அது புரியறதுக்கு தான் அந்த ப்ராப்ளம் போட்டுருக்கோம் நம்ம. ஓகே, மீதி ப்ராப்ளம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் லோகி லெக்சர்ஸ். லாஸ்ட்டாக நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸில் மெஷ் அனாலிசிஸ், நோட் அனாலிசிஸ் பார்த்தோம்னா, ஸோ அதை கண்டினியூ பண்ணி 1 or 2 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சூப்பர் மெஷ்னா என்ன, சூப்பர் நோட்னா என்ன, அதில் எப்படி ப்ராப்ளம்ஸ் போடுறது அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஃபார் த கிவன் சர்க்யூட் ஃபைண்ட் த கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் 5 ohm ரெசிஸ்டர். 5 ohm இங்கே இருக்குது. ஸோ இந்த சர்க்யூட்டை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள். இதில் வோல்டேஜ் சோர்ஸே கிடையாது. அண்ட் தென் 2 கரண்ட் சோர்ஸ் இருக்குது, ரெண்டுமே ஐடியல் கரண்ட் சோர்ஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே நம்மளால் மெஷ் ஈக்குவேஷன்ஸ் எழுத முடியாது. ஸோ யூஸ் நோடல் அனாலிசிஸ். டேரெக்டாக நம்ம நோடல் அனாலிசிஸ் மெத்தடுக்கு போயிடலாம். ஸோ இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில் நோடல் அனாலிசிஸில் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எழுதுங்க. G மேட்ரிக்ஸ் இன்டூ V மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு I மேட்ரிக்ஸ்ன்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நோடில் கனெக்ட் ஆகிருக்க எல்லா ரெசிஸ்டன்ஸோட இன்வர்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் ஆட் பண்ணணும். ஓகேவா, ஆட் பண்ணிட்டு இன்வர்ஸ் எடுக்கக்கூடாது. அதனால தான் இது G மேட்ரிக்ஸ்ன்னு நான் சொல்கிறேன், 1/R மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லாமல். ஸோ ஃபஸ்ட் நோடில் இருக்க ரெசிஸ்டன்ஸ்லாம் பாருங்கள், இந்த 4 ohms கனெக்ட் ஆகிருக்கு, 5 ohms கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 1/4 + 1/5 அப்படின்னு எழுதுறோம். அடுத்தது பாருங்கள் G12. ஸோ 1க்கும் 2க்கும் இடையில இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஒரே ஒரு 1/5 மட்டும் இருக்குது, அதை மைனஸ் சைனில் எடுத்துக்கணும். ஸோ ஞாபகம் இருக்கு இல்லையா, டயக்னல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ப்ளஸ் சைனில் எடுத்துக்கணும், நான் டயக்னல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே மைனஸ் சைனில் எடுத்துக்கணும். அடுத்தது பாருங்கள், 1க்கும் 3க்கும் இடையில ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. ஸோ 4 ohms ஒன்று இருக்குது. ஸோ -1/4 ohm. இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் வந்து 0 ஆகுது. இது என்ன எலிமெண்ட்டு, R23. 2க்கும் 3க்கும் இடையில நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்லை, கரண்ட் சோர்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து 0 ஆகிடுச்சு. அதேமாரி R32வும் 0 ஆகிடுச்சு. இன்ட்டு V1, V2, V3 தான் நமக்கு இங்கே அன்னோனு. அண்ட் கரண்ட் மேட்ரிக்ஸ் பாருங்கள் எப்படி எழுதியிருக்கோம். யூஸ்வலாக நம்ம இங்கே ப்ளஸ்ன்னு எடுக்கணும். எப்போ அப்படின்னு சொன்னால் கரண்ட் வந்து இன்டூ த நோடு இருக்கும்போது ப்ளஸ்ன்னு எடுக்கணும். ஆனால் இங்கே வந்துட்டு கரண்ட்டு அவே ஃப்ரம் த நோடுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால -1 அப்படின்னு வந்துடுச்சு. அதே இந்த இது பாருங்கள், I2 செகண்ட் நோடில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் பாருங்கள் இன்டூ த நோட் போகுது, ஸோ +2. தேர்ட் நோட் பாருங்கள், இந்த கரண்ட்டு இங்கேருந்து வெளில போகுது, அதனால -2. ஒரே கரண்ட் சோர்ஸ் தான் செகண்ட் நோடுக்கும் தேர்ட் நோடுக்கும். ஓகே, பட் செகண்ட் நோடில் இன்டூ த நோடு இருக்குது, தேர்ட் நோடில் அவே ஃப்ரம் த நோடுன்னு இருக்குது, அதனால ப்ளஸ் அண்ட் மைனஸ்னு இங்கே போட்டிருக்கோம். நமக்கு கேட்டிருக்கிறது 5 ohmஸில் இருக்கக்கூடிய கரண்ட் அண்ட் வோல்டேஜ் மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த 2 நோடோட வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் அப்போ போதும். ஸோ I5 ohms இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் 5 ohm டிவைடட் பை 5ன்னு நம்ம போட்டால் போதும் இல்லையா. அப்போ V5 ohms எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், V1 - V2. அப்போ இதை நம்ம இதில் இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஃபைண்ட் V1 and V2. பாருங்கள், கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம். கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி V1 and V2 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். V3 தேவை கிடையாது, நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ I5 ohm ஈக்குவல் டு V1 - V2 டிவைடட் பை 5. நமக்கு ஆன்சர் எப்படி வந்திருக்கு, -1 ஆம்பியர் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் V5 ohms வோல்டேஜ் அக்ராஸும் நமக்கு மைனஸில் தான் வந்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் போலாரிட்டி இஸ் ரிவர்ஸ் ஆஃப் வாட் வி அசியூம்டு. ஓகேவா, ஸோ ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் பாருங்கள், இந்த சர்க்யூட் ஃபைண்ட் த கரண்ட் இன் 1 ohm ரெசிஸ்டர். 1 ohm ரெசிஸ்டரில் இருக்க
கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஜஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மெஷ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது கிடையாது. இந்த கரண்ட் சோர்ஸும் இந்த ரெசிஸ்டன்ஸும் பேரலில் இருக்குது. ஒரு ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ். ஸோ இதை நம்ம ஒரு வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுவே ஒரு ஸ்டெப் நமக்கு ரெடியூஸ் ஆகிடும். ஸோ கன்வெர்ட்டிங் கரண்ட் சோர்ஸ் டு வோல்டேஜ் சோர்ஸ் 2 மெஷ்ஷாக மாறிடும் இந்த ஈக்குவேஷன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வரும் சர்க்கியூட். இப்போ நம்ம 2 மெஷ் ஈக்குவேஷன் எழுதுறதா இல்லை ஒரே ஒரு நோடல் ஈக்குவேஷன் எழுதுறதான்னு யோசிச்சு பார்த்தா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதுறது தான் பெஸ்ட் அண்ட் டைம் சேவ் பண்ணும் இல்லையா? அப்போ நோடல் மெத்தட் போயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 1 ohmல இருக்க கரண்ட் தான் வேணும். அப்போ இங்கே வோல்டேஜ் தெரிஞ்சிச்சுனாலே இங்கே கரண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ பெஸ்ட் யூஸ் நோடல் மெத்தட் இந்த ப்ராப்ளம்க்கு. அப்போ இந்த நோட் வோல்டேஜை வின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. எல்லா கரண்ட்டையும் அவுட்வர்ட் கரண்ட்டுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ எப்படி எழுதுவோம் இதை? V -5 வோல்ட் இங்கே கொடுத்துருக்காங்க டிவைடட் பை 2 இந்த ரெசிஸ்டர் ப்ளஸ் இந்த பிரான்ச்சுக்குள்ள கரண்ட்டு V டிவைடட் பை 1 ohms. அடுத்து இந்த பிரான்ச்சுக்குள்ள கரண்ட்டு V -4 தான். இதுவும் இங்கே ப்ளஸ் இருக்க பொலாரிட்டி. சப்போஸ் ரிவர்ஸில் கொடுத்துருந்தா +4 எழுதியிருப்போம். பட் இதுவும் ப்ளஸ் பொலாரிட்டி கொடுத்ததுனால V -4 டிவைடட் பை இந்த 2 ரெசிஸ்டன்ஸோட அடிஷன் 4 ohms ஈக்குவல் டு 0. எல்சிஎம்லாம் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா V ஈக்குவல் டு 2 வோல்ட்டுன்னு கிடைக்குது. ஸோ நம்ம எடுத்த கரண்ட் டேரக்ஷன்லாம் கரண்ட் இல்லையா? பிகாஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ எல்லா கரண்ட் டேரக்ஷனும் கரெக்டாக தான் நம்ம எடுத்திருக்கோம். நமக்கு கேட்டிருக்கிறது கரண்ட் I is equal to V டிவைடட் பை R. ஸோ நமக்கு 2 amps தான் ஆன்சர். இப்போ இதே மாடலில் ஒரு 2 ப்ராப்ளம் நான் இங்கே கொடுக்குறேன். இதை நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட்ஸில் ஆன்சர் போடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம சூப்பர் மெஷ் சூப்பர் நோட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த பவர் கன்சியூம்ட் பை 1 ohm ரெசிஸ்டர். இந்த 1 ohm ரெசிஸ்டர்ஸ் 2 ரெசிஸ்டர் இருக்குது இந்த சர்க்கியூட். ஸோ 2 1 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதில் இருக்க கரண்ட்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணும், இதில் இருக்க கரண்ட்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ இதை நம்ம வந்து சூப்பர் மெஷ்னு ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், சர்க்கியூட்டை நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 லூப்புக்கு நடுவில் 2 மெஷ்ஷுக்கு நடுவில் ஒரு ஐடியல் கரண்ட் சோர்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 1 ஐடியல் கரண்ட் சோர்ஸ் பிட்வீன் 2 மெஷஸ். அப்போ என்ன ஆயிடுச்சு? நம்ம இந்த மெஷ் ஈக்குவேஷனை தனியாக எழுத முடியாது. அதே மாதிரி இந்த மெஷ் ஈக்குவேஷனையும் தனியாக எழுத முடியாது. அதனால என்ன பண்ண போறோம்னா 2 மெஷ்ஷையும் மெர்ஜ் பண்ண போறோம். அண்ட் அந்த மெர்ஜ் பண்ண மெஷ்ஷை தான் சூப்பர் மெஷ் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ புரிஞ்சிச்சா? 2 லூப் ஆர் 2 மெஷ்க்கு இடையில ஒரு ஐடியல் கரண்ட் சோர்ஸ் இருந்ததுன்னு சொன்னா we are going to call that as a super mesh problem. ஸோ இங்க பாருங்க AEFDA என்னன்னா AEFBA இது வந்து ஒரு மெஷ். DEFCD அதாவது BEFCD இது வந்து ஒரு மெஷ். ஆனால் சூப்பர் மெஷ்ன்றது என்னது? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே போய் முடியலாம் சூப்பர் மெஷ். ஓகேவா? AEBCFDA சூப்பர் மெஷ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்? அப்படியே KVL அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வோல்டேஜ் சோர்ஸ் 10 வோல்டேஜ் ரைஸ் எடுத்துக்கணும். சி இந்த கரண்ட் டைரக்ஷன் ஃபஸ்ட்டு கரண்ட் டைரக்ஷன் 2 மெஷ்க்கும் நீங்கள் அசியூம் பண்ணிங்க I1 I2 நீங்கள் நம்ம எடுத்துருக்கோம். 10 மைனஸ். ஸோ எப்பவுமே ட்ராப்னு எடுத்துக்கோங்க இல்லையா? ஸோ -1 into I1. ஸோ இங்கே I1 கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். அடுத்து நேராக இந்த பிரான்ச்சுக்கு வாங்க. இந்த பிரான்ச்சில் ஒன்றுமே இல்லை, ரெசிஸ்டன்ஸ் இல்லாதனால விட்டுருங்க. அடுத்து பாருங்கள் சூப்பர் மெஷோட அடுத்த பிரான்ச் EBக்கு வாங்க. EBலையும் ஒன்றும் இல்லை, விட்டுருங்க. அடுத்து BCக்கு வந்துடணும். இப்போ BCயில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸோட ட்ராப் இருக்குது. அது என்னன்னு பார்த்தா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 1 into அதில் போகிற கரண்ட் I2 ரைட்டா? ஸோ -1 into I2 அப்படின்னு எழுதணும். இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பாருங்க, இங்கே வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போகணும். ஸோ இட் இஸ் ட்ராப் இல்லையா? -5 ஈக்குவல் டு 0 பிகாஸ் CF பிரான்ச்சில் ஒன்றும் கிடையாது, FD பிரான்ச்சில் ஒன்றும் கிடையாது. ஸோ புரிஞ்சிச்சா? சூப்பர் மெஷ்ஷை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஈச் பிரான்ச்சில் உள்ள வோல்டேஜ் ட்ராப்பை எழுதிட்டே வரணும், அதாவது KVL அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 10 இருக்குது வோல்டேஜ் ரைஸ். ஸோ +10 எடுத்துட்டோம். அடுத்து இங்கே ட்ராப் ஆகுது 1 into I1 கரண்ட். அடுத்து இந்த பிரான்ச்சில் ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த பிரான்ச்சில் 1 into I1 -1 into I1. அப்போ இங்கே நமக்கு மறுபடியும் ட்ராப் ஆகுது. ஸோ -5 ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1. இன்னொரு ஈக்குவேஷன் நமக்கு வேணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா கரண்ட் சோர்ஸ் போகிறோம். ஸோ இந்த கரண்ட் சோர்ஸை எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த கரண்ட் சோர்ஸில் கரண்ட் 2 amps ஃப்ளோ ஆகுது. பட் இட் இஸ் பிட்வீன் 2 மெஷஸ். அப்போ இந்த லூப் கரண்ட் I1 ஆல்ரெடி போயிட்டுருக்கு, I2 இப்படி போயிட்டுருக்கு. அப்போ இந்த I1 I2ஓட டிஃப்ரென்ஸ் தான் இந்த கரண்ட் சோர்ஸாக இருக்க முடியும். அப்போ எழுதுகிறோம் பாருங்கள், I2 - I1 ஈக்குவல் டு 2. ஏன் நம்ம I2 ப்ளஸ் போடுறோம்? நம்ம ஏன்னா I2 தான் கொடுத்துருக்க கரண்ட் சோர்ஸோட டேரக்ஷனில் இருக்குது. அப்போ I2க்கு ப்ளஸ் போடுறோம், I1 ஆப்போசிட்டில் டேரக்ஷனில் இருக்குது. ஸோ -I1 போடுறோம் ஈக்குவல் டு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு.
இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு I2 I1 ரெண்டுமே கிடச்சிரும். அண்ட் அவங்க கேட்டிருக்கிறது இந்த 1 ohmஸில் இருக்க பவர், இந்த 1 ohmஸில் இருக்க பவர் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுலேயும் இருக்க கரண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ பவரை ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா I2 into R ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இதில் வந்து ஃபைண்ட் த பவர் சப்ளைட் பை த கரண்ட் சோர்ஸ். ஒரு கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட பவர் கேட்குறாங்க. ஸோ இந்த கரண்ட் சோர்ஸோட பவர் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி I இது கரண்ட் பவர் வேணும்னா V கிடச்சிச்சுன்னா V இந்த I போட்டால் பவர் கிடச்சிடும். அதுக்கு முன்னாடி இந்த சர்க்யூட்டை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் இந்த வோல்டேஜ் சோர்ஸ், ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் ரெண்டு நோடுக்கு நடுவில் இருக்குது. ஓகே, ஸோ வோல்டேஜ் சோர்ஸ், ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் பிட்வீன் டூ நான் ரெஃபரன்ஸ் நோட். இங்கே ஃபஸ்ட்டு நோடில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஸோ எப்படி பண்ணுவோம்? V1 V2 V3 இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நோட். ஸோ 3 நோடு பிரின்சிபல் நோடு எடுத்துருக்கோம். ஒன்று ரெஃபரன்ஸ் நோடாக போச்சோம். மொத்தம் 4 நோடு, அதில் 3 பிரின்சிபல் நோடு இருக்குது. இப்போ இந்த 2 பிரின்சிபல் நோடுக்கு நடுவில் ஒரு ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் வந்துருக்கு. அப்போ என்ன பண்ண முடியாது? இந்த வோல்டேஜ் சோர்ஸை நம்மளால கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியாது. இப்போ அதை வச்சுக்கிட்டு இந்த ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த 2 நோடையும் நம்ம சேர்த்து என்னன்னு சொல்ல போகிறோம்? சூப்பர் நோடுன்னு சொல்ல போகிறோம். சூப்பர் நோடு V1 V2 அப்படின்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? இதுதான் சூப்பர் நோட் டெக்னிக். இப்போ பாருங்கள், அங்கே எப்படி நம்ம 2 மெஷர் சேர்த்து ஒரே மெஷர் எடுத்தோமோ, இங்கே 2 நோடை சேர்த்து ஒரே நோடை எடுத்து KCL அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். அப்போ இந்த நோடு ஃபஸ்ட்டு, இந்த நோடுக்கு எப்படி அப்ளை பண்ணுவோம்? நம்ம V1 divided by 4னு போடும். V1 minus 0 divided by 4. இந்த ரெஃபரன்ஸ்க்கு எப்போவுமே 0 வோல்டேஜ் தான் இல்லையா? ஸோ V1 divided by 4 வந்துருச்சு. அடுத்தது இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே கரண்ட் எழுதணும் இல்லையா? அப்போ V1 minus V2 divided by 2 அதுவும் வந்துருச்சு. ஸோ இந்த வோல்டேஜ் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த நோடுக்கு வாங்க, V3 நோடுக்கு. ஃபஸ்ட்டு V3 divided by 8. ஓகேவா? அடுத்தது V3 minus V2 divided by 2 அதுவும் முடிஞ்சிருச்சா? ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். ஸோ 2 நோடையும் ஒரே நோட் மாதிரி கன்சிடர் பண்ணி அந்த வோல்டேஜ் வச்சு ஈக்குவேஷன் எழுதுங்க. ஸோ இதில் பாருங்கள் 3 அன்னோன் இருக்குது, ஈக்குவேஷன் 1. அதுக்கப்புறம் இந்த V2 நோடுக்கு நார்மலாக அப்ளை பண்ணுற மாதிரி நம்மளோட KCL அப்ளை பண்ணுங்கள். ஸோ V2க்கு எப்படி அப்ளை பண்ணுவோம்? V2 minus V1 divided by 2. அடுத்து இந்த சைடு உள்ளது V2 minus V3 divided by 2. ஓகேவா? அப்புறம் பாருங்கள், இது ரெண்டும் நம்ம அவுட்வர்ட் கரண்ட்டுன்னு தானே எடுத்து எழுதுகிறோம். KCL நார்மலாக எல்லாமே அவுட்வர்ட் கரண்ட்டுன்னு எடுத்து எழுதணும். இந்த கரண்ட் பாருங்கள் இன்வர்டில் இருக்குது. ஸோ -5 ஈக்குவல் டு 0ன்னு வரும், R ஈக்குவல் டு 5ன்னு வரும். ஓகேவா? ஸோ 2 ஈக்குவேஷன் எழுதிட்டோம். ஆனால் 3 அன்னோன் இருக்குது. அப்போ இன்னொரு ஈக்குவேஷன் வேணும் இல்லையா? அந்த இன்னொரு ஈக்குவேஷன் எங்கேருந்து நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னால், கொடுத்துருக்க வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்தே கிடைக்க போகுது. இந்த வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்தே கிடைக்க போகுது. ஸோ எப்படி இருக்கீங்க? வோல்டேஜ் சோர்ஸில் இங்கே பாருங்கள், வோல்டேஜ் சோர்ஸோட ஒரு பொலாரிட்டி V1லையும் இன்னொரு பொலாரிட்டி V3லையும் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன மீனிங்க? இந்த V1 minus V3 டிஃப்ரென்ஸ் தான் இந்த 10 வோல்ட். அதனால் நீங்கள் எழுதுறோம் V1 minus V3 டிஃப்ரென்ஸ் தான் 10 வோல்ட். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ 3 அன்னோன் இருக்கு, V1 V2 V3. 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இதை சால்வ் பண்ணால் நமக்கு V1 V2 V3யோட ஆன்சர் கிடைக்கும். ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு என்ன தேவைங்க? பவர் சப்ளை பை கரண்ட் சோர்ஸ் தான் தேவை. இப்போ இந்த I into V தேவைன்னா இந்த V2 இருந்தால் போதும். V2 மட்டும் சால்வ் பண்ணால் நமக்கு போதும் இந்த ப்ராப்ளம். இப்போ நீங்கள் எல்லா மேட்ரிக்ஸையும் சால்வ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒரே ஒரு மேட்ரிக்ஸ், அதாவது V2 ஈக்குவல் டு del2 டிவைடட் பை டெல்லையும் del2யும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். இந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து அதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி V2 சால்வ் பண்ணி V2 into Iன்னு போட்டால் நமக்கு பவர் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் சூப்பர் நோட் அனாலிசிஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா நீங்கள் கமெண்ட் போடுங்க, இன்னும் 1-2 ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் லோகி லெக்சர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு புது டாபிக் எடுத்துருக்கோம், ப்ராப்ளம்ஸ் ஆன் டிபெண்டன்ட் சோர்சஸ். ஆல்ரெடி நம்ம ஒரு லெக்சரில் டிபெண்டன்ட் சோர்சஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ ஞாபகப்படுத்திடுறேன். வோல்டேஜ் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ், வோல்டேஜ் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ், current controlled voltage source, current controlled current source. 4 types of dependent sources நமக்கு இருக்கு. Okay, examples பார்க்கணும்னா any amplifying circuits, for example common emitter based BJT amplifier circuit, அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா IC equal to beta into IB வரும். So which means output current, collector current depends on beta times of input current base current. சரியா? இது இல்லாமல் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆப்பன்ஸில் கூட நான் இன்வெர்டிங் மோடில் எடுத்துட்டோம்னு சொன்னால் அதுவும் வோல்டேஜ் சோர்ஸாக வரும், டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் மாதிரி வரும். அது பின்னாடி எப்பயாச்சும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு வாங்க. ஃபைண்ட் கரண்ட் இன் 2 ohm ரெசிஸ்டர். 2 ohm ரெசிஸ்டரில் இருக்க கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ஒரு டிபெண்ட்
சர்க்யூட்னு சொல்லலாம். பிகாஸ் இங்கே இந்த கரண்ட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆன் சம் வோல்டேஜ் Vx. இந்த Vx பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1 ohm ரெசிஸ்டரில் இருக்கிற வோல்டேஜ் டிபெண்ட் பண்ணி தான் இந்த கரண்ட் சோர்ஸ் ஒர்க் ஆக போகுதுன்றது தான் அதோட மீனிங். எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. நார்மல் சர்க்யூட் சால்வ் பண்ணுற மாதிரி இதையும் சால்வ் பண்ணுங்க. ஸோ பாருங்கள், நம்ம இந்த 2 கரண்ட் சோர்ஸையும் வோல்டேஜ் சோர்ஸாக இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி. அண்ட் இது ஒரே லூப் சர்க்யூட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஒரு லூப் கரண்ட் ஐயும் நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஐ கரண்ட் தான் இந்த 2 ohmஸில் ஃப்ளோ ஆக போகுது. இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் அப்ளை KVL டு த லூப். இந்த லூப்பில் கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ இது ரைஸ் +10 எழுதிக்கும். அடுத்து இந்த ரெஸ்ட்டை நம்ம யூஸ்வலாக எடுக்கணும்னா ட்ராப்னு எடுப்போம். இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ்னு இருக்கும். ஆனால் இந்த ப்ராப்ளமில் அவங்களே போலாரிட்டி கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதெல்லாம் நம்ம அப்போ எடுக்கணும். இதை தான் வோல்டேஜாகவும் நம்ம எடுக்கணும். ஸோ +Vx அப்படின்னு வந்துடுச்சு. ஏன்னா -2 போகிறதுனால ரைஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ +Vxன்னு போட்டோம். அடுத்து இந்த வோல்டேஜ் சோர்ஸ் பாருங்கள், இதோட வேல்யூ 1 volt. இதுவும் -2 போகிறதுனால ரைஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ +1 போட்டோம். அடுத்தது பாருங்கள், இந்த 1 ohm இந்த 1 ohm இந்த 2 ohm மூணுத்தையும் ஆட் பண்ணால் 4 ohms கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த எல்லா ரெசிஸ்டர்லையும் நம்ம அஸ்யூம் பண்ண கரண்ட் தான் ஃப்ளோ ஆக போகுது. யூஸ்வலாகவே நம்ம இதில் எப்படி எடுத்துப்போம், ட்ராப்னு எடுப்போம். ப்ளஸ் மைனஸ்னு வரும். அப்போ இது எல்லாமே இந்த 3 ரெசிஸ்டர்லையும் ட்ராப் தான் ஆகுது. ஸோ -4 × I வந்துடுச்சு. இதை விட்டுக்கோங்க இல்லையா. ஸோ இதையும் எழுதிடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது, விச் மீன்ஸ் இங்கே ட்ராப் ஆகிட்டு இருக்குது. +லேருந்து -க்கு ட்ராப் ஆகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கும் மைனஸ் வந்துடும். -Vx/2 = 0. ஸோ இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா Vxக்கும் ஐக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கிது. அது ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போ 2 அன்னோன் ஆக்சுவலியாக இன்னொரு ஈக்குவேஷன் நமக்கு வேணும். இன்னொரு ஈக்குவேஷன் எங்கே இருந்ததுலேருந்து சர்க்யூட்டை பாருங்கள். அப்படி பார்க்கும்போது இந்த Vx வேல்யூவை நம்ம கெஸ் பண்ணலாம். அதாவது இந்த வோல்டேஜ்ன்றது என்னவா இருந்திருக்க போகுது, இந்த இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு இன்டூ திஸ் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டராக தான் இருக்கணும். அப்போ Vx = I × 1 எழுதலாமா. இந்த I தான் இங்கேயும் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இப்போ இதுலேருந்து Vx = I கிடைக்குதா, இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். I வேல்யூவை எங்கெல்லாம் Vx இருக்கோ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ இப்படி கிடைக்குமா, I/2 -4i = -11 வருமா. அதுலேருந்து I = 22 / 7 வரும். ஸோ இங்கே 7 வராது. I = 22/7 or I = 3.14 ஆம்பியர் தான் இதுக்கு ஆன்சர். ஸோ ஒன்றுமே ஆஸ் யூஷுவல் மெத்தடில் சால்வ் பண்ணணும். நமக்கு ஒரு ஈக்குவேஷனுக்கு பதிலாக 2 ஈக்குவேஷன் போட்டு 2 ஈக்குவேஷன் கொண்டு வந்து சால்வ் பண்ணணும். அவ்வளோதான். டிபெண்டன்ட் சோர்ஸ் யூஸ் பண்ணி 2வது ஈக்குவேஷனை எழுதணும். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள், ஃபைண்ட் I0 ஃப்ரம் த கிவன் சர்க்யூட். இப்போ இந்த சர்க்யூட் நமக்கு இதுதான் I0, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் I0ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உள்ளே பார்த்தா நமக்கு தெரியுது வோல்டேஜ் சோர்ஸ் டிபெண்ட் ஆன் கரண்ட். ஸோ கரண்ட் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ் இது. இந்த I0 என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வோல்டேஜ் இருக்க போகுதுன்றது தான் அதோட மீனிங். யூஸ்வல் மெத்தட்லேயே போடும். மெஷ் அனாலிசிஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில் மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம். R மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம், I மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். V எழுதும்போது இங்கே இந்த வோல்டேஜ் சோர்ஸ் நமக்கு இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ 24 எழுதிட்டோம். செகண்ட் மெஷில் வோல்டேஜ் சோர்ஸ் இல்லை, 0 எழுதிட்டோம். தேர்ட் மெஷில் மட்டும் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை கரெக்டாக பார்த்து ப்ராப்பராக எழுதுங்க. நீங்கள் கரண்ட் டைரக்ஷன் +2 - இருக்கிறதுனால இங்கே மைனஸ்னு எடுத்துருக்கோம். இப்போது இதுலேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், I1ம் I2ம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏன், இந்த I0 தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ இந்த I0ன்றது என்ன இருக்கும், இந்த மெஷ்லேருந்து I1 இப்படி ஃப்ளோ ஆகுது, இந்த மெஷ்லேருந்து I2 கீழேருந்து மேலே ஃப்ளோ ஆகுது. அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் தான் I0 இருக்கும். I0 = I1 - I2. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் I1 and I2. ரெண்டுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் I0 தான் நமக்கு மேட்ரிக்ஸ் எழுதுனா I0 இருக்கா. ஸோ உங்களுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் I0 தான் I1ம் I2ம் கிடைக்கும். அப்போ அதை கடைசியாக எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எல்லாமே I0 இருக்கும். அதை சால்வ் பண்ணிங்கன்னா I0 வேல்யூ வந்துட்டு தெரிஞ்சிடும். இந்த ப்ராப்ளமாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படி கேட்டால் கூட ஈஸியாக மல்டிப்ளை தான் பண்ணுற மாதிரி நியூமெரிக்கல்ஸ் தான் கொடுப்பாங்க. சரியா, ஓகே. இன்னொரு ப்ராப்ளம் ஈஸியான ப்ராப்ளம் இது பாருங்கள். இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோட 1 mark ப்ராப்ளம் தான். Find the voltage across 10 ohm resistor if the control element Ix in the dependent source is 2 ampere. Ix ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கு 4 × Ix இந்த கரண்ட் சோர்ஸோட வேல்யூ, அதாவது கரண்ட் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸ். இந்த Ix ஓட வேல்யூ 2 amps இருக்கும்போது இங்கே இருக்கிற வோல்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ V across 10 ohms எவ்வளோ, அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. Ix =
2 நோட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்றுமே இல்லை, கேஜியில் டைரெக்டாக அந்த நோடில் அப்ளை பார்ப்போம். இந்த கரண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்குது, இந்த கரண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்குது, ஐ வந்து நம்ம இப்படி எடுத்துருக்கோம். ஸோ கேஜிஎல் படி பார்த்தா current entering is equal to sum of current leaving. So 4ix equal to I plus 4. இதோட ஈக்குவேஷனாக அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு தேவை வோல்டேஜ் அக்ராஸ் 10 ohms. வோல்டேஜ் அக்ராஸ் 10 ohms எப்படி எழுதலாம்? I into 10 எழுதலாம். ஓகே ரைட்டா? ஸோ ஐயை இங்கேருந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். பாருங்க, இப்போ ஐஎக்ஸ்க்கு வேல்யூவை 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஆமாம், 40 volts இங்கே கிடைக்கணும். சிம்பிள் ப்ராப்ளம் தான் இது, ரைட்? கொஞ்சம் ஹார்டான ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த சர்க்யூட் பாருங்க. ஓகே, இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் த வோல்டேஜ் VAB இந்த நெட்வொர்க் ஷோ. ஏ இங்கே இருக்கு, பி இங்கே இருக்கு. VAB இந்த சர்க்யூட்ல விஷுவலாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கு. அதனால ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு டிஃபிகல்ட்டாக தெரியுது. ஆனால் ஈஸியான ப்ராப்ளம் தான், எப்படி போடலான்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் தான் கேட்டிருக்காங்க இதே மாதிரி சர்க்யூட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், அது என்னன்னு சொன்னால் இந்த XY வந்து ஓப்பன் சர்க்யூட்னு ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த XY வந்து ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்கிறதாவது அதில் இருக்க கரண்ட் வந்து 0, IXY வந்து 0 அவ்வளோதான். அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த லூப் வந்து இண்டிபெண்ட் ஆகிடுச்சு, இந்த லூப் வந்து இண்டிபெண்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க ஒரு 2 amps கரண்ட் சோர்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் டைரக்ஷன் அசியூம் பண்ணிடுங்க. இங்கே ட்ராப்லாம் மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் 2 amps தான் இந்த I1ஓட வேல்யூவாக இருக்கும். சரியா? ஸோ I1 equal to 2 amp ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ இந்த சைடு வாங்க, இங்கே வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, 30 volt வோல்டேஜ் சோர்ஸ். அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் டைரக்ஷன் அசியூம் பண்ணுங்க. எப்போவுமே +இருந்து கரண்ட் வெளில போகிற மாதிரி எடுத்துப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் டைரக்ஷனை அசியூம் பண்ணுங்க. I2 எடுத்துருக்கோம். ஸோ இங்கே ட்ராப்ஸை மென்ஷன் பண்ணுவீங்க. இங்கே KVL நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இது 30 ரைஸ் 30 minus 6 + 4 10. ஒரே கரண்ட் தான் ரெண்டுலேயும் போகுது. ஸோ ஆட் பண்ணிக்கிங்க. 10 into I2 மைனஸ் ஏன்னா ட்ராப் ஆகுது ஈக்குவல் டு 0. ஸோ I2ஓட வேல்யூவும் கிடைச்சிருச்சு. இப்போ I1 I2 கிடைச்சிருச்சு. இப்போ I1 I2 நமக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டால் VABன்றது என்னது? VAலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போங்க. VA to X, அப்புறம் VX to Y, அப்புறம் VY to B. இந்த 3 பிரான்ச்சோட வோல்டேஜை ஆட் பண்ணாதான் நமக்கு VAB கிடைக்கும். அதை நம்ம ஸோ இப்போ பாருங்க, VA to X, VX to Y, VY to B. அதுதான் VAB நமக்கு. VAB equal to VAX plus VXY plus VYB அப்படின்னு பிரித்து எழுதிட்டோம். அந்த படத்தை மட்டும் எடுத்து நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் அந்தந்த லிஸ்டரோட ட்ராப் டைரக்ஷனில் என்ன மார்க் பண்ணுவோம் அதை இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், VAX பிரான்ச்சில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆச்சு? I1 கரண்ட் ஃப்ளோ ஆச்சு. அண்ட் இது பாருங்கள், என்ன டைரக்ஷன்? மைனஸ் ப்ளஸ்னா என்ன? இது ரைஸ். ஸோ ரைஸ்னா ப்ளஸ் 5 into I1. அடுத்தது பாருங்கள், VXY பாருங்கள், VXY பொறுத்த வரைக்கும் இந்த மைனஸ் ப்ளஸ் வந்து ரைஸில் இருக்கு. ஸோ +5 + 10 into 0 கரண்ட்டு. இது ஓப்பன் சர்க்யூட்னு சொல்லிட்டோம் ஆல்ரெடி. ஸோ 10 into 0 கரண்ட்டு. ஓகேவா? அடுத்து VYB பாருங்கள், VYB பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் இப்படி இருக்குது. ஸோ அது வந்து ட்ராப்பு. இங்கே -4 into I2ன்னு எழுதியாச்சு. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், இதில் I1 கரண்ட் ஃப்ளோ ஆகுது ஃபஸ்ட்டு லூப்பு, இல்லை I2 கரண்ட் ஃப்ளோ ஆகுது செகண்ட் லூப்பு. இந்த ட்ராப்பை வந்துட்டு இந்த +- ++லாம் இந்த கரண்ட் டைரக்ஷனை வச்சு அப்படியே இங்கே நான் எழுதியிருக்கேன். அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணால் எனக்கு 3 volt ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ப்ராப்ளம் தான். ஃபைண்ட் I ஆஃப் த சர்க்யூட் கிவன். I எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐயை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. எதுவுமே எல்லாமே அசியூம் பண்ணல, எல்லாமே அவங்க கொடுத்தது தான் அந்த கொஷனில் எழுதியிருக்கோம். ஸோ ஏபியோட சைன் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராப் 2.5 volt மென்ஷன் பண்ணி அதோட பொலாரிட்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராப் V' மென்ஷன் பண்ணி அதோட பொலாரிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஒரு இண்டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸும் ஒரு டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸும் கொடுத்துருக்காங்க. சில பாருங்க, I equal to இந்த I equal to இந்த வோல்டேஜ் 4 VAB divided by total resistance 3 + I. ஓகேவா? 4 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா I equal to VABன்னு வரும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, V' equal to I into 1. ஸோ இந்த டிஸ்டன்ஸில் க்ராஸில் இருக்க ட்ராப் ஈக்குவல் டு ஐன்னு வருது. அதை அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்தது பாருங்க, அப்படியே KVL to மிடில் லூப். ஸோ மிடில் லூப் இங்கே இருக்குது. ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தா அப்படின்றது அதுக்கு மீனிங்.
அப்போது இதுலேருந்து எழுத ஆரம்பிப்போம் நம்ம. இங்கே ப்ளஸ்னே இதில் இருந்தால் கரண்ட்டு லீவ் ஆகி இப்படி போகிற மாதிரி தான் நமக்கு அசம்ஷன். அதாவது கரண்ட் வந்து இப்படி இருக்குன்றதான் நம்மளோட அசம்ஷன். அப்போ பாருங்கள் விஏபின்றது ரைஸாக வருமா? ஓகே, ரைஸ். அடுத்தது பாருங்கள் இது வந்து +2 - போதா, அப்போ ட்ராப்பா, அப்போ -2.5. அடுத்தது பாருங்கள் கரண்ட் இப்படி போதா, -2 + போதா, ரைஸா, அப்போ +V' = 0. மிடில் லூப்க்கு கீழே அப்ளை பண்ணியாச்சு. இதில் இருந்து விஏபி = இந்த -2.5 இந்த சைடு போயிட்டு +2.5 ஆகிடும். இது -V' ஆகிடும். V' பதிலாக ஐன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ V' பதிலாக ஐன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அண்ட் அகெயின் இந்த ஈக்குவேஷன்லேருந்து விஏபியும் ஐ அதையும் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ விஏபிக்கு பதிலாக ஐயை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இங்கே ஐ இருக்குது. ஸோ 2i = 2.5, i = 1.25 ஆம்பியர் தான் ஆன்சரு. மட்டும் அதான் கேட்டிருக்காங்க, இந்த ஐ வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் இது. நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.